ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இப்போ இந்த ஸ்வஸ்தி கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோலம் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இந்த கோலம் 6 புள்ளி 2 வரிசை 2ல் நிறுத்தணும், நேர் புள்ளி. இப்போ நடுவில் இருக்கிற 2 புள்ளியை ஜாயின் பண்ணிக்கிறோம். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய 4 புள்ளியை ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கிறோம். அடுத்தது ஸ்வஸ்திக் போட்டுக்கிறோம். 4 பக்கமும் இந்த மாதிரி கோடு இழுத்து ஒரு ஸ்வஸ்திக் போட்டுக்கிறோம். அப்புறம் இந்த 3 கோடை ஜாயின் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாம். இப்போ அந்த எண்டு இருக்கு இல்லையா, ஸ்வஸ்திக்கோட எண்டை கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கிறேன் நான். அந்த எண்டிலிருந்து பக்கத்தில் இருக்கிற புள்ளியை ஒரு வளைவாக ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த வளைவு உள்ள 2 கோடு போட்டுக்கிறேன். அதாவது படிக்கோலம் டிசைனில் போட்டுக்கிறேன். இது ஒரு ஃப்யூஷன் ரங்கோலி, கரெக்டான படிக்கோலம் கிடையாது. நான் இது ஒரு ஃப்யூஷனாக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் படிக்கோலம், கொஞ்சம் ஸ்வஸ்திக்கு, கொஞ்சம் பூக்கோலம் எல்லாம் சேர்ந்த ஒரு ஃப்யூஷன் ரங்கோலி இது. அதாவது ஃப்யூஷன் கோலம் பெரிய புள்ளிகளில் நிறைய புள்ளி வச்சு ஈஸியாக போடலாம். இது சின்ன புள்ளியில் கூட நம்ம ஒரு ஃப்யூஷன் ரங்கோலி போடலாம் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணேன். இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி வளைச்சி ஒரு பூ டிசைன் போட்டுக்க போகிறேன். அதாவது சுற்றி ஒரு பூ இருக்கிற மாதிரி, கொஞ்சம் படிக்கோலம் மாதிரி இருக்கும், ஒரு பூ கோலமாகவும் இருக்கும். ஒரு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்னில் நான் இந்த ஸ்வஸ்திக்கை போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம்தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கோலத்தை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பலாம் டைம் எடுக்காது. நான் வீடியோக்காக கொஞ்சம் ஸ்லோவாக கலர்லாம் கொடுத்து போடுறேன். பட் வீட்டில் நம்ம சாதாரணமாக போடும்போது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கோலத்தை போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். சும்மா வளைச்சி அது உள்ள கலர் கொடுத்துக்கிறேன், ஆரஞ்சு கலரு. 4 பக்கமும் இதே மாதிரி தான். அந்த கோலத்துக்கு அந்த கோடு இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிட்டேன். முன்னாடி கொடுக்க வேணான்னு பார்த்தேன், அதுக்கப்புறமா கொடுத்த பிறகு அழகாக இருந்தது. இந்த கோலம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஈஸியாக போடுற மாதிரி இருக்குது, அழகாகவும் இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே இந்த கோலம் டிசைன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நான் தினம் ஒரு கோலம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிசைன் உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இது எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்லும் சொல்லுங்கள். புதுசாக என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். நல்லா இருக்குல்ல கோலம்? உங்கள் எல்லாருக்குமே இந்த டிசைன் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.